வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம 7 பெஸ்ட் அனிமேஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனிமேஷன் யாருக்கு தாங்க பிடிக்காது? நம்ம சின்ன வயசுல இருந்து கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ அது மாதிரி வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போவும் வந்து என்னதான் வந்து 3D 4D 5D வந்தாலும் அனிமேஷனுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து கம்மியாகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ்லயே வந்து நம்ம சிம்பிளா அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்கு வந்து நான் அனிமேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இப்போது அனிமேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இது வந்து ஒரு கேம் மாதிரி விளாட்லாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகும், அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப சிம்பிளாக வந்து அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்குற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் டீ குடிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, க்ரியேட்டிவாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TOONTASTIC அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த TOONTASTIC அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸோடைய கிரியேட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுற அளவுக்கு இதில் எந்தெந்த கலர்ஸ் அவங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ அனிமேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2D அனிமேஷன் 3D அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இந்த 3D அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ஆல்ரெடி 7 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக இருக்கும். அது இல்லாமல் புது கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த TOONTASTIC அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா FLIPACLIP அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா சின்ன நோட்டு மாதிரி வச்சிருப்போம். அதில் வந்து நிறைய டயக்ராம்ஸ் வரைஞ்சி இப்போ பேஜ் எப்படி திருப்பணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பொம்மை பறக்கிற மாதிரி பண்ணலாம், பொம்மை வந்து இன்னொரு பொம்மையோட சேர்ற மாதிரி பண்ணலாம். அதில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த FLIPACLIP அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனி வந்து நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கதையை வந்து நீங்கள் வீடியோவாக சொல்லணுன்னாலும் சரி, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற எல்லா அப்ளிகேஷனுமே வந்து எண்ட் அவுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவாக எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு நீங்களாக ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க, அதை வந்து அனிமேஷனாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எதுக்காவது அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, எந்த கம்பெனிஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பர்சனுக்காக இருந்தாலும் சரி அட்வர்டைஸ் பண்ணுறீங்கனாலும் அதையும் வந்து வீடியோ எடுக்கலாம். நீங்கள் வந்து இதில் எடுக்கிற வீடியோஸை வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். FLIPACLIP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் கிடையாது. அது வந்து $0.99 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் என்னதான் சார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதோடைய அவுட் வந்து அவ்வளோ ஒர்த்தான ஒரு அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் நடத்திட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய கம்பெனிஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் வீடியோ கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ வோடஃபோன் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அனிமேஷன்லாம் வந்து ஆட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லேயே வந்து நம்ம அது மாதிரி அனிமேஷன் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ANIMATE அப்படிங்கிற அப்ளிகேஷன். இன்னைக்கு பிளே ஸ்டோரில் இருக்கிறதுலே பெஸ்ட் அனிமேஷன் அப்ளிகேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் இண்டிபெண்டண்டாக உங்களுடைய சொந்த கிரியேஷன்ஸை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு எது மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் வேணும், எது மாதிரியான கலர்ஸ் வேணும், பேக்ரவுண்ட் எப்படி வேணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எந்த ஒரு ஆம்பியன்ஸ் வேணும், நீங்கள் வந்து பூமியில் இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷன் தான் ANIMATE. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டெஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த அப்ளிகேஷன்லையும் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்சில், ஃபவுண்டைன் பென் இது மாதிரி மோட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், சின்ன சின்ன பென்சிலில் வரைஞ்ச பொம்மைலாம் அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணோம்னா அனிமேஷன் டெஸ்க் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃப்ரேம்ஸ்லேருந்து 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்கின்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி வெங்காயம் வந்து உரிக்க ஒரு லேயராக வந்துட்டே இருக்கோ, அது மாதிரி ஒரு லேயர்லையும் நீங்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி எல்லா கேரக்டர்ஸுமே மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணலாம். பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ பென்சில் பெனில் வரைஞ்ச கேரக்டர்ஸ் வந்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி ஏதாவது வீடியோ ஐடியாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனிமேஷன் டெஸ்க் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அனிமேஷன் டெஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் கிடையாது. அதில் வர அவுட்
அவுட்புட்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து $1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. $1 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சில அடிஷனல் ஃபீச்சர்ஸும் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷனல் சார்ஜஸும் பே பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு $2 வரைக்கும் போகிறக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு ஆப்புங்க. இந்த ஆப்லேயும் வந்து நீங்கள் வந்து சொந்தமாக உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆமெச்சூர் அனிமேஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு எந்த அளவு உங்களுக்கு நாலேஜ் வேணுமோ அது எல்லாமே இந்த ஆப்பில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $2 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து அனிமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் $1,00,000 $2,00,000 வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிடுவாங்க. 30 நாள் கோர்ஸுக்கு 60 நாள் கோர்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் சொந்தமாக கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்காது, அது எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற டெமோஸும் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரீசெட் கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரா கார்ட்டூன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபங்கியாக ரொம்ப ஃபன்னியாக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைகளுக்குலாம் சின்ன வயசுலேயே வந்து அனிமேஷனுடைய அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரா கார்ட்டூன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்பார்க் அப்படிங்கிற அனிமேஷன் ஆப்புங்க. அடோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபீல்டுமே இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து அடோப் வந்து PDF கன்வெர்ட்டராக இருக்குது, அடோப் வந்து ஆன்டிவைரஸில் இருக்குது. ஸோ அடோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப் இருக்குது, அதுதான் அடோப் ஸ்பார்க். அடோப் ஸ்பார்க்கில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவைசஸ் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஒரு டேப்லெட் வச்சிருக்கீங்க, ரெண்டுலையும் மாற்றி நீங்கள் வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுலையும் நீங்கள் வந்து அடோப் ஸ்பார்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்பில் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்லையும் வந்து சிங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு அனிமேஷனாக இருந்தாலும் அதுக்கு பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்சர்ஸ் தான். அடோபுடைய இன்பில்ட் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணி அதை பேஸாக வச்சு உங்களுடைய அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அடோபுடைய பிராண்ட் வேல்யூ அண்ட் உங்களுக்கு அடோப் கொடுக்குற ஏகப்பட்ட இமேஜஸ் அண்ட் நீங்களே சொந்தமாக வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்களே வந்து பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து அவுட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேரெக்டாக வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபார்மேட் நீங்கள் வந்து ராவா ஃபார்மேட் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து MP4 3GB எடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து அது மாதிரி ஃபார்மேட்ஸ் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடோப் ஸ்பார்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மோஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற அனிமேஷன் ஆப்புங்க. இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது வித்தியாசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கேமராவில் எடுக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் வந்து அனிமேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அனிமேஷனில் சில அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்கும், பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதையும் தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஸ்டாப் மோஷன் ஸ்டுடியோவில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான அவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் மோஷன் ஸ்டுடியோ வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம 7 அனிமேஷன் ஆப்ஸ் வந்து பார்த்தோம். ஒரு அனிமேஷன் ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபோட்டோ வந்து அனிமேஷனை கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக எடுக்கிறது எப்படி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயத்தை ஸ்டோரியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வீடியோவாக உங்களுக்கு தேவைப்படுது, உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அனிமேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பெரிய அனிமேஷன் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பேஸாக இப்போ இருந்தே வந்து அந்த அப்ளிகேஷனில் சின்ன சின்ன அனிமேஷன் கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து அனிமேஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேம் விளையாடுற அளவுக்கு ஒரு ஃபன்னான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 7 அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.